ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரியாதை, அதாவது ரெஸ்பெக்ட். உலகத்தில் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே அது வேணும்னு எதிர்பார்ப்போம், கரெக்டாக? ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல அக்கௌண்டபிலிட்டி. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஒரு விஷயத்தில் தவறு நடக்கும்போது அதுலேருந்து நழுவி போகாமல் இதுக்கு நான் தான் பொறுப்பு, இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அடுத்து டூ மச் ஆஃப் அவைலபிலிட்டி. ஒருத்தங்களுக்கு தேவைப்படாத நேரத்தில் கூட அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒருத்தங்களுக்கு நீங்கள் 10 வாட்டி கால் பண்ணுறது, அவங்களே ஏன்டா கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது கூட உங்களோட மரியாதையை குறைக்கும். அடுத்தது ப்ராமிஸ், அதாவது வாக்குறுதி. யாருக்காவது ஏதாவது விஷயத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதை முடியலைன்னா அதுக்கான காரணத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கவாவது செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்கள் மரியாதை குறைய தான் செய்யும். அடுத்து எல்லா விஷயத்துக்குமே தலையாட்டுறது. அதாவது யாராவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, அதனால் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம தலையாட்டணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக அந்த இடத்துல முன்வைக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதில் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.